ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாரும் எப்படி குழந்தை அம்மா இவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயங்கள்லேயும் கவனமாக இருக்காங்களோ, ஃபுட் எடுத்து சாப்பிட்றதா இருக்கட்டும், ஸ்கேனிங் ஆகட்டும், செக்கப் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்காங்களோ, அதே மாதிரி அவங்க தூங்குகிற பொசிஷன் எந்த மாதிரி தூங்கணும் அப்படின்றதுலேயே கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அவங்க தூங்குகிற விதம் தப்பாக இருக்கனால கூட குழந்தைக்கும் மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அதனால எந்த முறையில் தூங்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே கர்ப்ப காலத்தில் முதல் 3 மாதத்தில் வந்து கருவோட அளவு வந்து சின்னதாக தான் இருக்கும். அதனால அவங்க எப்படி தூங்கினாலுமே வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது. ஆனால் 4வது மாதத்திலிருந்து கருவோட அளவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால முன்னாடி மாதிரி அவங்களால நார்மலாக தூங்க முடியாது. முக்கியமாக குப்புறப்படுக்கிறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. 4லேருந்து 6 மாதம் வரையும் தொப்புள் கொடியோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மல்லாந்து படுக்கும்போது அப்படி நேராக படுக்கும்போது கருப்பையில் இருக்க ரத்த குழாய்கள் வந்து அழுத்தம் ஏற்படும். அப்படி அழுத்தம் ஏற்படுறதுனால மூச்சு திணறல் கூட ஏற்படும் குழந்தைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து குறைய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்புறம் நேராக படுத்திருக்கும் போது முதுகு அப்புறம் இடுப்பு பகுதியில் வந்து ஒரு அழுத்தம் உருவாகும். இந்த அழுத்தம் காரணமாக கூட குழந்தைக்கு வந்து கருப்பையில் தேவையான இடம் இல்லாமல் இருக்கும். அதனாலேயும் குழந்தைக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படும். குழந்தையினோட எடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கனால அவங்க நேராக படுக்கிற போது தாயோட குடலில் வந்து அதிக அழுத்தம் ஏற்படும். அதனால கூட தாய்க்கு அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே 7 மாதத்துலேருந்து 9 மாதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு மதர் வந்து லெஃப்ட் சைட் படுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைட் வலதுபுற சைடு வந்து படுத்து தூங்குனாங்க அப்படின்னா அந்த சைட் கல்லீரல் இருக்குது. அந்த கல்லீரலில் வந்து அழுத்தம் அதிகமாக ஏற்படும். அதனால கூட மதர் அண்ட் பேபி 2 பேருக்குமே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட சான்சஸ் அதிகம். அதனால ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் எப்படி வேணால் மதர் தூங்கிக்கலாம். இதே வந்து 4 மாதத்துலேருந்து 6 மாதம் அப்படிங்கும்போது அவங்க குப்புறப்படுக்கிறதையும் மல்லாந்து படுக்கிறதையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் மாற்றி மாற்றி படுத்துக்கலாம். இதே 7 to 9 மாதத்தில் குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கனால முடிஞ்ச அளவு ரைட் சைட் மட்டுமே படுக்கிறது ரொம்ப நல்லது. ரைட் சைட் படுக்கும்போது அவங்க வந்து வயிறு வந்து கீழே அழுந்தும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழுந்தாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு பில்லோ சப்போர்ட் கொடுக்குறது, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு போர்வை சப்போர்ட் கொடுத்து தூங்குறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லது. ஒரே சைட் படுத்துருக்கும் போது கண்டிப்பாக வந்து பேக் பெயின் வந்து வரும். அதனால பின்னாடி வந்து பில்லோ சப்போர்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ வந்து ப்ரெக்னென்சி பில்லோ, ப்ரெக்னென்சி பெட் அப்படின்னே விற்குது. அந்த மாதிரி வாங்கி படுத்துக்கிறது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.